இந்த செய்தி வந்து வெளியே வந்தோடனே டிவிக்கில இணைஞ்சிட்டீங்க அப்படின்ற செய்தி வந்தோடனே நிறைய பேர் உங்ககிட்ட கால் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. என்னென்ன கேட்டாங்க? அது எப்படின்னா கால் ஜாம் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி ஃபோன் அந்த அளவுக்கு, ஏன்னா யாருக்குமே நம்பல, யாரும் நம்பல. பட் யாருமே இதை எதிர்பார்க்கல. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட அரசியல் களம். அதுவும் வந்து விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அரசியல் களம், புதிய கட்சி, 2 மாபெரும் திராவிட கட்சிகள் வந்து இருக்கிற நடுவில் இப்போது நாங்கள் எல்லாருமே வந்து நான் அதில் உள்ளே போயிருக்கேன். அண்டு எனக்கே வந்து ஆச்சரியம். எனக்கு ஏன்னா நான் வந்து இதெல்லாம் போகவே மாட்டேன். போனால் யாராவது திட்டுவாங்க, திரும்பி நெகட்டிவாக ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஏதாவது நோண்டி எடுப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு தான் பார்த்தேன். அப்புறம் வந்து பட் நான் அந்த இது எனக்கு போய்கிட்டே இருந்துச்சு. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், பிளட் டொனேஷன், படிக்க வைக்கிறது, நம்மளால் நம்ம சக்திக்கு உட்பட்டு ஒரு 2 பேருக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறது, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஒரு கட்டத்து வரைக்கும் வந்து என்னால் ஒரு வரைமுறை லிமிட்டை தாண்டி பண்ண முடியல. ஒரு சில இடங்களுக்கு நீ போகவே முடியாது. ஒரு சில இடத்துல ஹெல்ப் உடனே கிடைக்காது. ஸோ ஏதாவது ஒரு பவரோ இல்லை யாரோ ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படின் போது நம்ம ஜாயின் பண்ணால் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதுதான் மெயின் ரீசன் வந்தது மெயினாக. அது இருந்து நம்ம பண்ணலாம். அப்புறம் நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. எவ்ரி ஒன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோரோவர் நான் சரி பாலிடிக்ஸில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு நம்ம போகிறோம், செய்ய போகிறோம், ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கோம். பாலிடிக்ஸில் இருக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கரெக்டான களம் எது, எந்த பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிகே விஜய் சாரோட இது வந்து எனக்கு நல்லதாக பட்டது. ஏன்னா அவரோட கோவம், அவரோட உணர்ச்சி, அவரோட துணிவுன்றது என்னென்னா, நான் போன வாட்டி துணிவுன்னு சொன்னால் அது அஜித் சார் படம்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டாங்க. ஸோ துணிவுன்றது தைரியம், எல்லாருக்கும் இருக்கிற விஷயம். நான் படத்தோட டைட்டிலில் சொல்ல. ஸோ அவரோட துணிச்சல் அவங்களுக்காக சொல்கிறேன். தைரியம்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து ஒன் மேன் ஆர்மி, ஒரே ஒரு மனிதர், இவ்வளோ பெரிய பெரிய மாபெரும் கட்சிகள் இருக்கும் இடத்துல நிறைய கட்சிகள் இருக்குது, எல்லாருமே பவர்ஃபுல். அரசியல்ன்றது ஒரு பவர்ஃபுல் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளாட்ஃபார்மா, ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு களம் அண்ட் டேஞ்சரஸான ஒரு களம். எந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும், யாருக்கு வந்து எப்படி பண்ணுவாங்க என்றது எதுவுமே தெரியாது. அதுக்குன்னு ரொம்ப மோசமான ஒரு களம்னு சொல்ல, இதுவும் ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு தேவையான ஒரு களம். ஹெல்த்தியாக கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். அது இவர் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தாங்க